அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளுக்கு நாள் ஜீரோவாக ஆகி கொண்டிருக்கிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நாளுக்கு நாள் உச்சபட்ச ஹீரோவாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம். என்ன காரணம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில தான் என்டிஏ கூட்டணியானது தமிழகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்த பொழுது அந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிடும் பொழுது சொல்லியிருந்தாங்க. அப்போ உடனே என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பினர், நாங்கள் பாஜக கூட்டணி, ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ இந்த கூட்டணியில் இருப்பதற்கு நாங்கள் விரும்ப மாட்டோம் என்பதை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட வேளையில் கடந்த வாரத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினாங்க. அதை நடத்தி முடித்த பின்பு அன்றைய தினம் மாலை செய்தியாளர்களை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சாங்க. அப்போ பல விஷயங்களை பேசினாங்க. அது பேசு பொருளாகவும் இருந்தது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்து இந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிட்ட பொழுது எங்களை அழைக்காதது எங்களுக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல் இந்த கூட்டணியில் தற்பொழுது வரை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் கலந்தாய்வு கூட்டத்தை, அதாவது தொண்டர்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த கலந்தாய்வு கூட்டம் முடிந்த பின்பு இறுதியாக தொண்டருடைய கருத்து, பெரும்பான்மையான தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய கருத்தை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் எங்களுடைய கூட்டணி பற்றிய அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார். அதற்கு பின்பு நடந்த சம்பவங்கள் தான் உச்சபட்சம் மாஸ் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தி முடித்த மறுநாளே முன்னாள் பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இதயத்தில் அவருக்குன்னு சொல்லிட்டு தனியான ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதே போல தமிழ்நாட்டினுடைய தற்போது பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதில் ஓபிஎஸ் அவர்கள் எங்களுடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்டிஏ கூட்டணியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இப்படி இருக்கக்கூடிய வழியில 2 தினங்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியைச் சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, எப்படிங்க கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகளை எப்படி போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறதான்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ அதனுடைய வெளிப்பாடு என்னாச்சு, தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களோ அமமுக கட்சியும் எங்களுடன் கூட்டணியில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். அவர் பொதுவெளியில் சொல்லிட்டார். அதே போல அமமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அப்போ கேள்வி கேட்குறாங்க, என்டிஏ கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொல்றாரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நச்சுன்னு ஒரு பதிலை சொன்னார் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணி கிடையாது. என்டிஏ கூட்டணிக்கு தலைமையாக இருக்கக்கூடிய, தேசிய அளவில் தலைமையாக இருக்கக்கூடிய பாஜக தான் அதை சொல்லணும்னு சொல்லிட்டு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னார். அதற்கு இதுவரை எடப்பாடி பழனிசாமி தரப்பு இல்லை இவங்களாம் எங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை, இவர்கள் சொன்னதற்கு எதிர்ப்பாகவும் எந்த ஒரு கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இதுவரை சொல்லவும் இல்லை. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேய்மானத்தை குறிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட தான் கட்சி இருக்கு, எடப்பாடி பழனிசாமியோட தான் நிர்வாகி இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20% வாக்கு வாங்கினான்னு சொல்லிட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமே. ஆனால் இவர்களை பற்றி பெரிதாக அவர்கள் கவலைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய ஓட்டை என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைச்செருகலாக வந்தவர். அப்படி இருக்கும்பொழுது அவரை 2026 முதலமைச்சராக அவருடைய முகத்தை காமிச்சு நம்ம ஓட்டு கேட்டு போனோம்னா யாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருக்குமே தெரியும். ஆகையினால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களவோ அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களவோ எக்காரணம் கொண்டும் இந்த கூட்டணியிலிருந்து இழந்து விடக்கூடாது, அவங்க தான் இந்த கூட்டணிக்கே முகம், அவங்கள வச்சு தான் 2026 தேர்தல் களத்தையே நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருமே நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அதை நோக்கி தான் தற்பொழுது சென்று கொண்டிருப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது இந்த கூட்டணி அறிவித்த பின்பும் கூட எப்படி இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வர பாஜகவோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம், பாஜக தான் 3வது முறையாக ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்துட்டு கடைசி நேரத்தில் இந்த கூட்டணி நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு வெளியேறினாரோ, அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வர பாஜகவோடு பயணிப்போம்,
தேர்தல் நெருங்கும் பொழுது பாஜகவை கழட்டி விட்டுட்டு நம்ம ஒரு அணியை வந்து கட்டமைச்சிடறான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் இது வந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும், அதே போல விஜய் அவர்களோடு மறைமுகமாக திரைமறைவில் உங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுத்துறோம், 100 சீட்டு கூட தர தயாராக இருக்கிறோம், என்னைய முதலமைச்சராக்குவதற்கு நீங்கள் வந்து என்னுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று திரைமறைவில் ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையது என்று தெரியல. என்ன காரணம்னா, ஒரு தலைவருக்கு ஒரு மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இவர் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முகம் வேணும். அந்த முகம் தான் பிராண்ட். அந்த பிராண்டான ஒரு முகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இல்லை. அவரை காமிச்சாலே என்ன சொல்றாங்க, நம்பிக்கை துரோகி, நம்பிக்கை இல்லாத நபர், அவரை நம்பி எந்த பொருளை கொடுத்தாலும் திருப்பி அவர் தரமாட்டாரு, தனக்கு சொந்தமான பொருளாக மாற்றி விடுவாரு, ஆகினால் அவருக்கு வந்து வாக்களிக்க யாரும் தயாராக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடியவர்களும் சொல்வதாக சொல்லப்படுகிறது. அதே போல காங்கிரஸுமே கூட பயப்படுறாங்க, ஒருவேளை நம்ம இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் இருப்பதையும் இழக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு காங்கிரசும் மருகி நிற்பதாக சொல்லப்படுகிறது. இது வரக்கூடிய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்றாரா, இல்லை கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படி ஒரு சூழ்ச்சியை செஞ்சு அவசர அவசரமாக கூட்டணியிலிருந்து வெளியேறினாரோ அதே போல செய்கிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சமாளிப்பதே கஷ்டமா இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கட்சி இல்லை, சின்ன இல்லை, கட்சி வேஸ்ட்டை கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, லெட்டர் பேடை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இத்தனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிதியை வச்சு சாதிச்சாரு. அத்தனையும் சாதித்து தொண்டர் படை இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால இருக்கிறது. தொண்டர்கள் அனைவரும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் எப்படிங்க பேசுறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தாலே நம்பியாருன்னு சொல்றாங்க, வில்லைன்னு சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்த்தா புரட்சி தலைவருடைய மறு உருவம் சொல்றாங்க, ஹீரோன்னு சொல்றாங்க. இதாங்க தமிழகத்தோட தற்போது இருக்கக்கூடிய நிலை. காரணம் என்ன அப்படின்னா, அன்று கருணாநிதி அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்து மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றினாரோ அதே சூழ்ச்சியை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நவீன கால கருணாநிதியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களை சூழ்ச்சி செஞ்சு கட்சியிலிருந்து வெளியேற்றினார். எப்படி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக தலைவராக உருவெடுத்தாரோ அதே போல ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் தமிழக மக்களுடைய பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் நேரடி அரசியல் களத்திற்கு வர துவங்கிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரிகிறது. நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துறாங்க. ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறது. அதில் பல விஷயங்கள் திமுகவிற்கு எதிராக அந்த குற்றங்களை அடுக்கடுக்காக சொல்லிட்டே வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஒரு சில கேள்வி கேட்டதும் கூட அவங்க சொல்லிட்டாங்க, கட்சியை கண்டிப்பாக ஒற்றுமைப்படுத்துவோம், 2026 ஒருங்கிணைந்த அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலும் ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்கு அப்படின்றதாக பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே இருமுனை தாக்குதல், ஒரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், மறுபக்கம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், இப்ப சின்னம்மா அவர்களும் நேரடியாக அந்த அரசியல் களத்துக்கு வர்றாங்க அப்படின்னா மும்முனை தாக்குதலை எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தாக்கு பிடிக்க போறாரு? இதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீள முடியாதுங்க. தமிழக மக்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் தாங்க சொல்றாங்க. இன்னைக்கு இந்த தலைவர்கள் பூரா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்ன்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்ன்றாரு. அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்றாங்க. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்றாங்க. இதுல ஒரே ஒரு நபர் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி விடக்கூடாது, நான் தான் கட்சிக்கு தலைமையா இருக்கணும், கட்சி எக்கடி கட்டு நாசமா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்கின்ற அந்த சுயநலவாதி மட்டும்தான். அவரை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகக்கூடிய அந்த காலம் கணிந்து விட்டதாகத்தான் பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அவர் ஜீரோ தான். ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்துல எதுவுமே இல்லைண்டாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஹீரோ தான் என்பதை தமிழக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. விரைவில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும். அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமை தாங்குவார். 2026 இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம்.